மாப்பிள்ளை நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரே அதே நினப்புல இருக்க மாட்டேன் சார். சரி சரி. அந்த பிள்ளையெல்லாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரியல சார். அவங்களுக்கு இருப்போம் நினைச்சுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்மள டீல விட்டாங்க. டீல்ல உள்ள நியாயமா பேசுங்கடா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? வண்டி ஒன்று வச்சிருப்பான் சார். எப்போதுமே வந்து அவன் வண்டி என் வண்டின்னு இருக்காது, நம்ம வண்டின்னு தான் இருக்கும். அது அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ நான் என்னமோ வண்டியை தூக்கி என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனா சாவி எடுத்துட்டு போயிடான் சார் கையோட. ஏய் சிடி சாவிடா கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்றான், இப்ப வீட்டுக்கு புது மருமங்க வந்தா சாவி கொத்த மருமகள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றான் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா சாவியை யார்கிட்ட கொடுப்பாங்க? வந்த பிறகு கொடுப்பாங்க. அது மாதிரி நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா? வீட்டுக்கு வரப்போற மருமகள்கிட்ட தானே சாவியை கொடுக்கணும். தம்பி, அந்த சாவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு